குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய அவல் லட்டு. இது நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இந்த அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் லட்டு எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சிகப்பு கலர் அவல் 1 கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம அவலை வறுத்துக்கலாம். அவல் வறுபட்டுட்டு இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 கப் இருக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆறட்டும். அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம். இதே நம்ம வறுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம். இது நல்லா வறுபட்டுட்டு இதை பிளேட்டில் எடுத்து விடுவோம். அதே கடாயில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரையிறதுக்குலாம் நம்ம இது நல்லா ஆறிச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிடுவோம். இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு இருக்கணும். இதை இருக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கிடுவோம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிய வெல்லத்தை இந்த கடாயை கழுவிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லம் கொஞ்சம் கொதிச்சு வருது. நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த அவலை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்திலே இந்த அவல் இந்த வெள்ளைப்பாகை அப்படி இழுத்துக்கிடும். அப்படியே கொஞ்சம் கட்டியாகும்.
கேஸை சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கிடுவோம். இதை பிளேட்டில் மாற்றியாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஈஸியாக பிடிச்சிடலாம். இதை நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து 2-3 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கி இதில் தேங்காய் எதுவும் போடலை. தேங்காய் வந்து நம்ம வறுத்து போட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்கே லட்டு சூப்பராக இருக்குது. அவல் லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டில் அவல் இருந்துன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.